ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CE3013 அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிடைஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன எக்ஸாமோ அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன எக்ஸாம் கொஸ்டின் வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் பார்க்க நினைச்சீங்கன்னா செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CE3013 அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒயிட் கலரில் போல்டு பண்ணி உங்களுக்கு 15 எம்னு போட்டிருப்பேன். அது 15 மார்க்கில் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ஜ் ரிசர்வர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. லேயிங் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் பில்டப் ஆப்ஷோர் சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிங் கோஃபர் டைம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு டயக்ராம் வால்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாக்ஸ் ஜாக்கிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. டிரைவிங் டயக்ராம் வால்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸ் கான்சென்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் இன் டால் பில்டிங் ஆஃப் வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் வேரியஸ் செக்ஷன்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் லான்ச்சிங் டெக்னிக்ஸ் ஃபார் ஹெவி டெக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு இன்சிட்டிவ் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ஸிங் இன் ஹை ரிஸ்க் ஸ்ட்ரக்சர்ஸ் இது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் டென்சியோனிங் ஆஃப் ஸ்லாப் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏரியல் டிரான்ஸ்போர்ட்டிங் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. போஸ்ட் டென்சியோனிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டென்சியோனிங் கான்செப்ட்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லார்ஜ் ஸ்பேன் ஸ்ட்ரக்சர்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸ் இன் கூலிங் டவர்ஸ், சிலோஸ், சிம்னி இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெட்டிஸ் அண்ட் பிரேக் வாட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஹெவி எக்யூப்மெண்ட் அண்ட் மெஷினரி இன் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கேட்கலாம். இது 15 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸ்பேஸ் டெக்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பவு ஸ்ட்ரிங் பிரிட்ஜஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. புஷிங் ஆஃப் பாக்ஸ் டெக்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்னிங் மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் பீம்ஸ் அண்ட் காலம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மைக்ரோ பில்லிங் அண்ட் அண்டர் பின்னிங் ஃபார் ஸ்ட்ரென்த்னிங் ஃப்ளோர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்கிரேட் வாட்டர் ப்ரூஃபிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஷாலோ ப்ரொஃபைல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மட் ஜாக்கிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ரெட்ரோ ஃபிட்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிமோலிஷன் பை மெஷின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் யூசிங் ரோபோட்டிக் மெஷின்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிமோலிஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிமோலிஷன் டெக்னிக் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிமோலிஷன் சீக்வன்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டிமோலிஷன் அண்ட் டிஸ்மேண்ட்லிங் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிமோலிஷன் பை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதுலேயே உங்களுக்கு 4 கெமிக்கல்ஸ் யூஸ் பை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலா இதில் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் ஒயிட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக 15 மார்க்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களோட என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.